இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டேனாலே ஸ்பெஷல் தானே, பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி, ஒரு பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, வாங்க செய்கிறத பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டோம். இப்போ ரெண்டாவதாக இந்த கறியில் மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா அப்படி கறியோடு நல்லா கலந்து விடுற மாதிரி விட்டுட்டு, எல்லா பக்கம் மிளகாத்தூள் கறியில் படுற மாதிரி பட்டு இதில் உப்பும் போட்டுடலாம். இந்த கறிக்கு தகுந்த உப்பு மட்டும்தான் இப்போ போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி விடுறேன். ஏற்கனவே இந்த கறியில் தண்ணி வரும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் மூடி வச்சுட்டேன். இப்போ வெயிட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு இதை குக்கர் வைக்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் அடுப்பு வச்சுருக்கேன். எண்ணெய் இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் விடுறேன். 1 கிண்ணங்கிறது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 பிரிஞ்சி இலை. இது கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு ஏலக்காய் பிரியாணிக்கு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். அதனால் இந்த கருப்பு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, கொஞ்சோண்டு கடல்பாசி. இந்த நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரியட்டும். வெட்டி வச்ச 4 வெங்காயத்தை போட்டுறப்பேன். வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த வெங்காயம் எப்படி வதங்கணுன்னா, நல்ல செவந்து வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். அது ஒரு பக்கம் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ குக்கர் ஒரு 7 விசில் கிட்ட வந்துருச்சு. இப்போ இறக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அடுத்தாப்பில் அந்த அடுப்பில் ப்ரெட்டை பொரிச்சிக்கலாம். ப்ரெட் அல்வா செய்ய போகிறோன்னு சொன்னேன்ல, அந்த ப்ரெட்டை எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். ப்ரெட் அல்வாவுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இந்த ப்ரெட்டு ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டில் ஒரு 14 ஸ்லைஸ் இருந்தது. இதை ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது முந்திரி, தேவையான முந்திரி வச்சுருக்கேன். நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா அப்படியே கொஞ்சம் செவந்து வந்துருச்சு பாருங்கள். செவந்து வந்தோடனே இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்படியே ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டுடலாம். நான் வெட்டி வச்சதில் பாதி கொத்தமல்லி போடுறேன், பாதியை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த புதினா நல்லா சுருண்டு வதங்கி வர்ற அளவுக்கு வரணும். இஞ்சி பூண்டோட வாசனை, புதினாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து வரும். இந்த டைமில் ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி பிடிக்கும் சீக்கிரத்தில். புதினா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். புதினா எல்லாமே நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு வாசனை நல்ல இதாகிடுச்சு. நல்ல ஸ்மெல் நல்லா வருது. இப்போ தக்காளி வெட்டி வச்சு 4 தக்காளியை அதில் போட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் போடுறேன். ஏற்கனவே நான் கறியில் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ தக்காளியை நல்லா இது பண்ணி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு, தக்காளியோட இதுவே தெரியாத அளவுக்கு நல்ல கொலன்னு ஆகணும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். ஸ்லோவாகவே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பொரிச்சிட்டு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி எல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பொடி சேர்க்கும்போது நீங்கள் வெறும் நான் சேர்க்குறது குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். அதனால் நான் அந்த அளவை வச்சு சொல்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய் பொடியாக இருந்தானேக்கி அதை விட கொஞ்சம் குறைச்சிக்கணும். நான் குழம்பு மிளகாய் பொடியில் ஏற்கனவே மல்லி, கடலைப்பருப்பு, அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் என்னுடைய அளவில் நான் போடுறேன்.
நீங்கள் அதை பார்த்து தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மிளகா அப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். ஏற்கனவே கறியில் வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்போ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு என்ன செய்யணும், ரொம்ப நல்லது. இப்போ வந்து தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட விடுறேன். நல்ல பெரிய ஸ்பூனு 1.5 ஸ்பூன் கிட்ட விடுறேன். இதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் அப்படியே இதாகட்டும், லேசாக ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து கறியை வந்து வேக வச்சதை நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கறியில் உள்ள தண்ணியும் இப்போ வந்து ஏற்கனவே நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். 1/2 கிலோ அரிசிங்கிறது இதால் ஒரு 3 கப்பு அரிசி அளவு இருந்துச்சு. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற கப்பால் நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இதால் 3 கப்பு இருந்தது. இது பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மொத்தத்தில் நான் 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அதனால் இந்த கறியில் கொஞ்சம் இந்த 1 கப்பு அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால் இதில் 3.5 கப்பு தண்ணியும் இந்த கறியில் உள்ள தண்ணியும் சேர்த்து நான் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து கறியும் தண்ணியுமா சேர்த்து அப்படியே ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். கறி வந்து ஏற்கனவே நல்லா வெந்து தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியும் ஊற்றிடலாம். பாஸ்மதி ரைஸுனாலே 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி தான். நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து லேசாக அப்படி வாயில் வச்சு பார்த்தீங்கனாலே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். இந்த தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு அரிசி போடும்போது கரெக்டான லெவலுக்கு வரும். இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு தண்ணியில் எல்லாத்தையும் வாயில் டேஸ்ட் வச்சு பார்த்துட்டு எது காரம் உப்பு காணலைன்னா பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு நல்ல ஃபுல் ஸ்பீடில் வச்சு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போடலாம். நான் வந்து எப்போதுமே பிரியாணிக்கு வந்து லெமன் வந்து சேர்க்க மாட்டேன். ஒரு சில பேர் நிறைய பேர் சேர்ப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா வாயில் தண்ணி தொட்டு வச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நினைக்கி நீங்கள் அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் தக்காளியோ எதுவுமே சேர்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வேணால் லெமன் வேணால் கொஞ்சமாக புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்போது அந்த புளிப்பு வந்து கரெக்டாகிடும். இப்போ அடுத்த அடுப்பில் வந்து பிரெட் அல்வா செய்கிறத பார்ப்போம். இப்போ அதே கடாயை தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுறலாம். 3 ஸ்பூன் கூட விடலாம். 3 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து சூடாயிட்டு இப்போ முந்திரியை போட்டு வறுப்போம். முந்திரி கொஞ்சம் செவக்கட்டும். இந்த 1 பாக்கெட் ப்ரெட்டுக்கு 200 கிராம் சர்க்கரை போட போகிறேன். இந்த பாருங்கள், முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ சர்க்கரை 200 கிராம் சர்க்கரை. இது வந்து 100 கிராம் டம்ளரு, அதனால் இதால் 2 டம்ளர் போடுறேன். 200 கிராம் சர்க்கரை, 200 கிராம் தண்ணி ஊற்றணும். இப்போ அதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையும் கரையணும். எதுவும் பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. தண்ணி வந்து சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டாலே அவ்வளோதான். அந்த ப்ரெட்டை தூக்கி உள்ளே போட்டுடலாம். பாருங்க, நல்லா தண்ணி வந்து கொதித்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுருவோம். இப்போ வந்து அரிசியெல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படி ஒரு கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். தட்டை போட்டு மூட போகிறேன். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைகளில் வச்சு தம் போட்டோம்னா அன்றைக்கி அடி பிடிக்காமல் தோசைகளில் ஹீட்டு ஏற ஏற ஸ்லோவாக வச்சு இது பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்ல பிரியாணி உதிரியாக வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இதில் வந்து ப்ரெட்டுக்குள்ளே தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து ப்ரெட்டு துண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து இது பண்ணி அமுக்கி நல்லா இது பண்ணி விடணும். இப்போ வந்து ப்ரெட்டை போட்டிருக்கேன்.
போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஜீரா தண்ணியில் வந்து ஊறுற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். அந்த ஜீரா தண்ணியில் ஊற தான் ப்ரெட்டு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்லா அப்படியே கொலன்னு ஆகும். இப்போ வந்து பிரியாணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் சுண்டிருச்சு. அப்படியே லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு இப்படி லாஸ்ட்டில் விட்டு அப்படி ஒரு பிரட்டி விடுங்க. இல்லைனாக்கி அரிசி வந்து உடஞ்சிட்டு நினைக்கி பிரியாணி அரிசி மொத்தமே நொறுங்கி போயிடும். அவ்வளோதான். 2 பிரட்டிட்டு இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இதை தூக்கி அடுப்பு அந்த இதில் வச்சிடலாம். இப்போ இந்த இதை இறக்கிட்டு இப்போ ஒரு அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணுறேன். இந்த பிரியாணிக்காக வேண்டிய தம் போடுறதுக்காக வேண்டிய இந்த ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் கல். அந்த நான்ஸ்டிக் கல் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த தோசைக்கல் தம் பிரியாணி, நம்ம மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி தம் போட்டோம்னா அன்னைக்கு அரிசி உடையாமல் வரும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு பாருங்கள். இப்போ தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுருங்க. கல் வந்து நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சிடலாம். இது இன்னொரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே இருக்கணும். கரண்டி போட்டு எதுவுமே கலக்கக்கூடாது. இப்போ வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், பிரெட் அல்வா வந்து இந்த பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. நல்லா இப்படி குத்தி விடணும். இல்லைனாக்கி ப்ரெட்டு வந்து முழுசாகவே இருக்கும். நான் இவ்வளோ நேரம் அப்படியே குத்தி தான் விட்டுருக்கேன். ப்ரெட்டு ஸ்லைஸ் என் பையனுக்கு வேணுமா. ப்ரெட்டு ஸ்லைஸ் இருந்தால் தான் அதை கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுமா. சரி, அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது 1-2 ப்ரெட்டு துண்டு தெரியுது வெளியில். இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி போட்டுடலாம். ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் அல்வாவுக்கு வந்து நான் வந்து 14 ஸ்லைஸ் எடுத்திருந்தேன். நான் வந்து 200 கிராம் தண்ணிக்கிட்ட ஊற்றினேன். ஒவ்வொரு ப்ரெட்டு வந்து ரொம்ப மொத்தையாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப மொறுன்னு பொரித்து எடுத்துட்டா கூட தண்ணி ஜாஸ்தியாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்க கொஞ்சம் வெந்நீரை சூடு பண்ணி 2 டம்ளர் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கூட வெந்நீரை சூடு பண்ணி கொஞ்சம் ப்ரெட்டு மேலே ஊற்றி நல்லா மேட்ச் பண்ணி விட்டுறலாம். எனக்கு வந்து 2 டம்ளர் கரெக்டாகவே இருந்துச்சு. நான் இப்போ பிரெட் அல்வாவும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள், பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிணத்துல எடுத்துடலாம். தம் போட்ட பிரியாணி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நான் ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுட்டேன். அதை வீடியோவில் காட்ட முடியல. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேங்கன்னா கொஞ்சம் அடியில் வரைக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூனு கிட்ட எண்ணெய் விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணெய் விடலாம். அப்படின்னு நினைக்கி நெய் கூட விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லியை மேலே கொஞ்சம் தூவிட்டு பிரியாணி ரெடி. இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி எந்த இதுவுமே உடையவே இல்லை. நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு முட்டை ஒன்று அவிச்சு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து தயிர் பச்சடி கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து பிரெட் அல்வா. பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.